கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். விசேஷமாக ஆவி ஆத்மா சரீரத்தில் 10 பாகங்கள் உண்டு என்று, ஆவியில் 10 பாகங்கள் உண்டு, ஆத்மாவிலே 5 பாகங்கள் உண்டு, சரீரத்தில் 5 உண்டு என்று 20 பகுதிகள் உண்டு என்று சொல்லி நான் உங்களோடு பேசினேன். கடந்த 2 வேத பகுதியிலே ஆவியில் இருக்கிற முதல் பகுதி சிந்தை என்ற பகுதியை படித்தோம். 2வது சித்தம் என்கிற பகுதியை படித்தோம். 3வது ஆவியில் இருக்கிற 3வது பகுதி, மனுஷன் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனதுனால மனிதனுடைய ஆவியின் பகுதி 3வது பகுதியாகிய அறிவு என்கிற பகுதி, நாலேஜ், அறிவு என்ற பகுதி கெட்டு போச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அறிவு, அதில் அந்த அறிவு என்ற பகுதி கெட்டு போனதுக்கு முதல் காரணம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். சாகவே சாவாய் என்கிற வார்த்தைக்கு அந்த எபிரேய பதத்தில் மூத் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூத் என்று சொன்னால் என்னுடைய உறவை விட்டு நீ பிரிந்து போவாய் என்ற அர்த்தம். நன்மை தீமை அறியத்தக்க கனி. முதலாவது தேவனை அறிகிற அறிவை மனிதன் பெற்றுக்கொண்ட பிறகு, அதிலே அவன் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு, ஞானேந்திரியங்களை பயிற்சி செய்யத்தக்கதான ஒரு தெளிந்த புத்தியை பெற்ற பிறகு, அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கலாம் என்று காத்திருந்தான். தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் தோட்டத்தில் உலாவினார். அப்போ அவனுடைய தேவ சத்தத்துக்கு சரியான விதத்தில் கீழ்ப்படியாமல் அந்த நன்மை தீமை அறித்த கனியை புசித்தபடினாலே தேவனுடைய ஜீவனை பெற்ற மனுஷன் அந்த நித்திய ஜீவனை, ஆத்மாவிலே பெற்ற இந்த நித்திய ஜீவனை அவன் இழந்தபடினாலே ஆவிலே தேவனோடு உள்ள உறவு பந்தம் உடைந்து போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அறிவு என்ற பகுதியை தான் படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பரிசுத்தரின் அறிவே அறிவு. தேவனை பற்றி அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான அறிவு. உலகத்தில் எத்தனையோ அறிவு இருந்தாலும் கூட கர்த்தராகிய ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினவர் என்கிறதான அந்த காரியத்தை மனுஷன் தெளிவாக அவரை கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை அறிய வேண்டும். அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய நீதி என்ன, இவைகளை அறிவதே தேவன் வாஞ்சித்தார். அதனால தான் மனுஷன் உண்டாக்கினார். ஸோ முதலாவது நீதிமொழி 9:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. இன்றைக்கு மனுஷன் அறிவை பெருக்கி கொள்ளுகிறான். அறிவு பெருக்கி போனதுனால இன்றைக்கி அணுகுண்டுகள், ஏவுகணைகள், அழிப்பதற்கான அறிவு தான் பெருகிட்டு வர தவிர உருவாக்குகிற அறிவு பெருகவில்லை. குளோனிங் என்று சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. குளோனிங்கில் ஒரு ஆட்டை எடுத்து, ஒரு உயிருள்ள ஆட்டை எடுத்து, அதனுடைய உடம்புக்கு ஜீன்ஸை எடுத்து, அதே போல் இன்னொரு ஆடு அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரியே பண்ணிவிட்டார்கள். அதுப்போ ஒவ்வொரு விலங்குகளையும் அந்த குளோனிங் என்ற முறையில் விஞ்ஞானம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னொரு ஆடு குட்டி போடாமல் அதனுடைய ஜீன்ஸை எடுத்து, அந்த டிஎன்ஏ எடுத்து, அதை வைத்து இன்னொரு ஆள், ஒரு மனிதனை கூட, ஒரு மனுஷனை போல் இன்னொரு மனுஷனை உருவாக்குவதற்கு
முயற்சி செய்ததுக்கு எடுத்ததான முடிவுகளை கர்த்தர் தடைப்படி போட்டார். அதனால் அறிவு பெருகி போயிடுச்சு. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது கடைசி நாட்களில் அநேகருடைய அறிவு பெருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தானியேலில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4 வாசிக்கும்போது, தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாய் வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அறிவு பெருகி போன காலம். ஆனால் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் துக்கப்படுகிறார். என் ஜனமோ அறிவில்லாமையினால், என் ஜனமோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசியா 1:3 நாம் படிக்கும் பொழுது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் எஜமானுடைய முன்னணியும் அறியும், ஆனால் என் ஜனமாகி இஸ்ரவேலோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஸோ ஜனங்கள் அறிவில்லாமல் போனதுனால சங்காரமாகிறார்கள். ஆவி தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறது. சங்கீதம் 49ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் கணம் பொருந்தின மனுஷனாக இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய டாக்டர், இன்ஜினியரோ, ஐஏஎஸ் ஆஃபீஸரோ, மந்திரியோ, எந்த பதவியில் இருந்தாலும், அவன் கணம் பொருந்தினவனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமானாக இருந்தாலும், அறிவில்லாத மனுஷன், தேவனை பற்றியதான அறிவு இல்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறன்னு வேதம் சொல்லுது. அதே போல் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது, அறிவு இருமாப்புள்ளது, அறிவு இருமாப்புள்ளதாக இருக்குது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அறிவு பெருத்தவன் உலக அறிவிலே வளர்ந்து கொண்டே போகிறவன், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அறிந்து கொள்ளுதல் என்ற பகுதியில் 2 பகுதிகள் உண்டு. நன்மையானவைகளை அறிவது, தீமையானவைகளை அறிவது. நன்மையானவைகளை அறிவது என்று சொல்வது நல்ல தேவனை அறிவது, நல்ல காரியங்களை அறிவது, அன்பு, இரக்கம், தாழ்மை, பொறுமை இவைகளை அறிவது. தீமையான காரியங்களை அறிவது என்று சொல்வது அடுத்த மனுஷனுக்கு தீமை விளைவிக்கிற காரியங்களை செய்வது எப்படி என்பதை அறிவது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர். அவிடத்தில் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் இருக்கிறது. இதை குறித்து கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அவர் ஞானம், அறிவு என்கிறதான பொக்கிஷங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞானம், அறிவு என்கிறதான பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அவருடைய ஞானத்தை அறியும் போது நாம் தேவனுடைய மனுஷனாக மாற முடியும், தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தான் பவுல் கூட எல்லாவற்றையும் விட்டார். ஸோ யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக சொல்கிறாருங்க. ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக அங்கே பேசுகிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ யாரை குறித்து அதிகமாக அறியணும்னா, ஒன்றான மெய்தேவன் யார், பிதாவாகிய தேவன் யார், அவர் அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்து யார் என்கிற தெளிவான அறிவை பெற்றுக்கொள்வது தான், அதை அறிய போவது தான் நித்திய ஜீவன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவுக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார், குப்பையாக எண்ணுகிறார். பிலிப்பியர் 3:11 வாசிக்கும்போது இது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதில் 7 11 வாசிக்கும் பொழுது, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ, கலாத்தியர் 3:7, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமே அல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஸோ பரிசுத்த பவுல் இவரை அறியணும், இயேசுவே அறியணும், அதுக்கப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலை அறியணும், அதுக்கப்புறம் அவருடைய பாடுகளையும் அறியணும். இந்த 3 காரியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். நாமும் கூட அதே போல பவுல் விரும்புகிறது போல நாம் இயேசுவை அறியணும். ஒன்றான மெய்தேவனாயும் அவர் அனுப்பின இயேசு குமார இயேசு கிறிஸ்துவை அறியணும். அவங்க யார், அவர் யார், அனுப்பினவர் யார், அனுப்பப்பட்டவர் யார், அவர் எதற்காக வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் பூமியில் என்னென்ன செய்தார், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, அவருடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது, இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி அறியணும். உலகத்தில் எவ்வளோ ஆராய்ச்சி, மெடிக்கல் சைடில் இன்ஜினியரிங் சைடில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வாழ்நாளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாலும், 10 தலைமுறை 20 தலைமுறை ஆராய்ச்சி பண்ணாலும் அவரை முழுசுமாய் அறிய முடியாது. நம்முடைய அறிவு ரொம்ப குறைவுள்ளது. அந்த அளவுக்கு நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு பலன் இல்லை. ஆனாலும் ஓரளவு நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும், நம்ம மறிக்கிற வரைக்கும் எந்த அளவு அவர் அறிய முடியுமோ அதை அறிய வேண்டும், அவரை அறியணும். இது முதலாவது, அவரை நாம் அறிய வேண்டும். 1 தீமோத்தேயு எப்படி நாம் அவரை அறியணும்? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளக்கப்பட்டார், தேவதூதரினால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இது தேவ பக்தியின் ரகசியம். அங்கே மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் சாபம், பாவம், சாபம், வியாதி, மரணம் இவை எல்லாவற்றையும் மாம்சத்திலிருந்து அவர் ஜெயித்தார். வெளிப்பட்ட தேவகுமாரன் யார், அவர் என்ன செய்தார்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இதுதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனை குறித்ததான தேவ பக்தியின் ரகசியம். இது 1 தீமோத்தேயு 3:14 வாசிக்கிறோம். அதே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவருடைய எதுக்காக வந்தார்? அவர் இரட்சகராய் வந்தார். பாவிகளை ரட்சிக்கணும்.
பாவிகளை மனம் திரும்ப வைக்கணும், பாவிகளை பரலோகத்தை கொண்டு போகணும். ஸோ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் இரட்சகர் என்பதை அறியும் போது நாம் உண்மையாகவே பெரிய பாவி என்பதை நாம் உணர முடியும். ரட்சிப்பை கொடுக்க முடியாத இயேசு வந்தார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 4-6 வாசிக்கும் போது எல்லா மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே மனுஷருக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதுக்கு சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவர் ஒரு மத்தியஸ்தர். முதலாவது ஒரு இரட்சகர், ரெண்டாவது அவர் மனுஷனுக்கு தேவனுக்கு மத்தியில் வந்ததான மத்தியஸ்தர். வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தொங்கினார், 2 கல்லர்கள் மத்தியிலே தொங்கினார். மனுஷனின் தேவனும் பாவத்தின் நிமித்தம் தேவன் விட்டு மனுஷன் பிரிஞ்சு போயிட்டான். அவருடைய கரம் குறுக்கி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களையும் தேவனையும் பிரிக்கிறது. ஏசாயா 51:1 வாசிக்கிறோம். அப்போ 2 பேர் இணைக்கணும். பிதாவாகிய தேவன் உண்டாக்கின தேவனையும் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் இதயத்தொட்டிலிருந்து வெளியே துரத்தப்பட்ட நாளிலிருந்து பல ஆண்டுகளாக, பல வருஷங்களாக, பல காலங்களாக தேவனோடு மனிதன் உறவு கொள்ள முடியாதபடிக்கு பிரிஞ்சிருக்கிறான். எத்தனையோ ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தப்பட்டாலும் நடுவில் குமாரனாய் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரணபலிந்து தாழ்த்தி பிதாவை இவர்களுக்கு மன்னியும் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று மத்தியஸ்தராய் மாறி அவர் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் சமாதான காரணனாக மாறினதுனால சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினைத்து இப்போ அவர் மேலே வந்தது. தேவனுக்கு விரோதமான ஜனங்களாக இருக்கிற நாம், தேவனுக்கு விரோதமாக இருந்த நாம், சத்துருக்களாக இருந்த நாம், தேவனுடைய கோபத்துக்கு பங்காளியாக இருந்த நாம், கோபாக்கின் பிள்ளைகளாக இருக்கிற இடத்தை விட்டு மாற்றி தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் தான் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துடைய வேலை. அவர் ஒரு மத்தியஸ்தர். அப்போ எப்படி பவுல் அறிஞ்சுக்கிட்டார்னா, இவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து தான் ஆவியில் ரட்சிக்க வந்த இரட்சகர், இந்த இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியில் மத்தியஸ்தராய் வந்தவர். 4வது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் தெளிவாக சொல்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து யார் என்று அங்கே பவுல் எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, பரம அடைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரை அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் ஒரு அப்போஸ்தலர், ஒரு பிரதான ஆசாரியர். அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியனாக எப்படி இருந்தார் என்பதற்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் விவரமாய் பேசுகிறார். ஸோ ஒரு பிரதான ஆசாரியன் கல்வாரி சிலுவை தன்னையே ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்து பிதாவுக்கு முன்பாக மாசற்ற பழுதற்ற பரிசுத்தமுள்ள காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே, ஒப்பு கொடுத்து மனுஷனுக்காக கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்து பிராயசித்தம் செய்ததினாலே அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். பிரதான ஆசாரியன் மாத்திரமல்ல, அவர் ஒரு அப்போஸ்தலர். எல்லா அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிக்கு முந்தின பேருமானவர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மத்தேயுவில் வாசிக்கும் போது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுக்கும் மெதுவாக இருக்கிறது, லகுவாக இருக்கிறது, கற்றுக்கொள்ளுங்கள். அவர் சாந்தமுள்ள தேவன், மனத்தாழ்மையுள்ள தேவன் என்பதை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 பவுல் அந்த அந்த இயேசு சாந்தமுள்ளவர், மனத்தாழ்மையுள்ளவர் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல அறிவு. அவரை அறிய வேண்டும், அவரை நாம் அறிய வேண்டும். அவர் இரட்சகர், மாம்சத்தில் வெளிப்பட்டவர், பாவம், வியாதி, சாபம், எல்லா மரணம் எல்லாத்தையும் ஜெயித்தவர். ரெண்டாவது, அவர் இரட்சகராக பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். அதனால் பாவிகளை ரட்சிக்கும் போது அவர் பாவங்களை கழுவுகிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மூன்றாவது, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறவர். நான்காவது, அவர் எப்படிப்பட்டவர்? பிரதான ஆசாரியர், அப்போஸ்தலனும் பிரதான ஆசிரியருமாக இருக்கிறவர். ஐந்தாவது, சாந்த குணமுள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர். ஆறாவது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மத்தீவில் வெளிப்படுத்தும் போது தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறது என்ன பார்க்கிறோம். அப்போ அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தானே சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். கடைசி புஸ்தகத்தில் ஆதியாகமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். கடைசி புஸ்தகத்திலையும் யோவான் அப்போஸ்தலன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார். நாம தேவனை எப்படி அறியணும்? அவர் சர்வ வல்லமையுள்ளவர். யோபு 42:2 வாசிக்கும் போது யோபு அதை புரிஞ்சுக்கிட்டான். தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைப்படாது என்று அறிவேன். ஸோ அழுகி போன சரீரத்திலேருந்து, அழுகி போன மாம்சத்திலேருந்து திருப்பி அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனுக்கு 10 பிள்ளைகள் பெற்றெடுக்க உதவி செய்து அவங்க பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடுத்த பிறகு அதற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு வைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை யோபு புரிஞ்சுக்கிட்டான். பவுல சொல்ல, நான் அவர் அறியணும், அவரை சர்வ வல்லமை உள்ளவராக நாம் அறிய வேண்டும். ஏழாவது, சபைகளின் நடுவிலே நிலை அங்கி தரித்தவர். அவர் சபை நடுவில் எப்படி உலாவுறவர்னா நிலை அங்கி தரித்தவர். அவர் சபை நடுவில் எப்படி உலாவுறாருன்னா நிலை அங்கி தரித்தவர். அங்கே 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படத்தில் 1:13 வாசிக்கும் போது, 7 குத்துவிளக்கு மத்தியில் நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஸோ சபையில் உலாவுகிறவர், அன்னைக்கு பூமியில் நடந்தவர், இன்னைக்கு சபையில் உலாவுகிறவர். சபைக்கு அவர் தான் தலையாக இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம், முதலாவது நம்மை அவர் வியாதி பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். ரெண்டாவது ரட்சிக்க வேண்டும், பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும். மூணாவது தேவனை நம்மையும் ஒன்றாக்க வேண்டும். நான்காவது அவர் நமக்கு மூத்த அப்போஸ்தலராக முன்னோடியாக பரலோகத்துக்கு போன முன்னோடியாக முதற்பலன்களின் முதற்பலனாக பிரதான ஆசிரியனாக மாற வேண்டும். ஐந்தாவது, சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவர் என்பதை அறியணும், சர்வ வல்லமையுள்ளவராக அறியணும். அவர் பொற்கட்சி கட்டினவர் ஒரு ஆசாரியனாக, அவர் சபையில் உலாவுகிறவராக அவர் அறியணும். 9வது, வெளிப்படுத்தல் 2:8 அவர் முந்தினவர், எல்லாருக்கும் முந்தினவராக நாம் அவர் அறியணும். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே முந்தினவர் பிந்தினவர். சிமென்னா சபைக்கு எழுதும்போது முந்தினவர் பிந்தினவர்.
மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர். இவரை முந்தினவர், எல்லாருக்கும் முந்தினவர், எல்லா சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இருந்தவர், வானபூமி சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இருந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவர் பிந்தினவர், அவர் மரித்தவர், பிழைத்திருக்கிறவர். இவைகளை குறித்து இது 9வது காரியம். அவரை முந்தினவராகவும் பிந்தினவராகவும் மரித்திருக்கிறவராகவும் மரித்திருந்தும் பிழைத்திருக்கிறவராகவும் அறிய வேண்டும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால், இருப்புறம் கருக்குள்ள அவர் பட்டயத்தை உடையவர், அப்புறம் 7 நட்சத்திரங்களை அவர் கையில் உடையவர் என்று வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கணும். ஆகினால ஏசாயால 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வலது கை ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் நமது வலது கையை பிடிக்கிறவர், அவர் நமக்கு துணியாக இருக்கிறவர். 41:10 வாசிக்கும்போது 49, 41, 10, 41:10 வாசிக்கும்போது அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அவர் நம்மளது வலது கையை பிடித்து, நீ பயப்படாத, நான் உன்னோடு நிற்கிறேன், தெரியாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படி வலது கரம் ஒரு நீதியுள்ள வலது கரம். இன்னொரு வார்த்தையை சொல்லப்போனால் அது பாதுகாக்கிற வலது கரம். அந்த வலது கரம் நீதியுள்ள வலது கரம். நீதியுள்ள வலது கரம் நீதிமானுக்கு துணை நிற்கும். நீதியுள்ள வலது கரம் துன்மார்க்கு அழிக்கும். நீதி என்று சொன்னால் அதில் பட்சபாதம் இல்லை. உண்மை இல்லவனுக்கும் உண்மை இல்லாதவனுக்கும், ஊழி செய்தவனுக்கும் ஊழியை செய்யாதவனுக்கும், செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறவர். அவர் நீதி உள்ளவர், சரியான நேர்த்தியான தரசு கையில் பிடிக்கிறவர். அவனுடைய கிரியின்படி நான் அழிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியின்படி நான் அழிக்கும் என்னோடு வருகிறது. அவர் பலன் அளிக்கிறவர், அவர் நீதியின்படி பலன் அளிக்கிறவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவர் தேவனால் உயர்த்தப்பட்டவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும்போது, தேவனுடைய வலது கரத்தினாலே குமாரனாகிய இயேசு உயர்த்தப்பட்டார். எப்படி உயர்த்தப்பட்டார்? எல்லா நாமங்களுக்கு மேலாக, எல்லா வானங்களுக்கு மேலாக. அது பிலிப்பியரில் கூட அதை வாசிக்க, எல்லா நாமங்களுக்கு மேலாக, எல்லா வானங்களுக்கு மேலாக இயேசு என்னும் நாமத்துக்கு முன்பதாக வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழ் உள்ள எல்லா சிருஷ்டிகளும் முழங்கால் படியிட வேண்டும். அவருடைய எல்லா நாவுகளும் அவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி, அவர் தன்னை தாழ்த்தின் தேவகுமாரன் இருக்கிறதுனால எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்தரடி சீயோனிலே மூளைக்காக வைக்கப்பட்டார். ஸோ இயேசுவை அறிய வேண்டும். இப்படி தான் நாம் இயேசுவை அறிய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜீவனுக்கு 11வது காரியம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றை தருகிறவர். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தின்படி, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் தருகிறவர். அவருடைய இரத்தம், அவருடைய வசனம், அவர் அனுப்பின பரிசுத்தாவை கொண்டு கர்த்தர் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர். தேவபக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் என்ன கொடுத்தாரு? ரத்தம் கொடுத்தாரு, வார்த்தையை கொடுத்தாரு, பரிசுத்தாவை கொடுத்தாரு. 12வது
இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிய வேண்டுமானால் வேதவசனம் சத்துருவை எவ்விதத்தினாலும் வேதவசனமானது நொறுக்கி போட்டு விடும் என்ற ஒரு விசேஷ நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் தேவனுடைய வசனமானது ஆவியும், தேவனுடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. எந்த பட்டயத்தை விட இருப்பதும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. ஆவியும் ஆத்மாவையும் மூனையும் எலும்புகளையும் நிறுத்தி ஊடுருவ பிரிக்கக்கூடியதாக இருக்கிறார். அப்போ தேவ நீதியுள்ள நியாயத்தையே வரும்பொழுது அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிவார். எல்லா நியாய தீர்ப்பும் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிகிற விசேஷமான அறிவு. அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள், உலக்க களத்தில் காய்ந்த பாதங்கள், அவர்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். சகலத்தை ஆராய்ந்து அறிகிற கண்கள். இயேசு கிறிஸ்துடைய கண்கள் சகலத்தை ஆராய்ந்து அறிகிற கண்கள். எரேமியா 17:9-10 ஆராய்ந்து அறிகிற கண்கள். மார்க் 7:22 புறப்பட்டு உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பாவங்களை அவர் அறிகிறவர். சகலத்தையும் அறிகிறவர். அவர் அறிகிறவர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது பவுல் ஒரு மந்திரவாதியை உற்று பார்த்தான். அந்த பார்த்து சபிச்சான். கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் இருக்கிறாயே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் மூலமாக ஒரு மந்திரவாதியை பார்த்து, மாயவித்தைக்காரனை பார்த்து சபிக்கிறான். இயேசுவை அறிகிற அறிவு கண்கள் வழியாக அக்னி ஜுவாலையை கொண்டு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு பேதுருக்கு இருந்துச்சு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21-23 வாசிக்கும் போது அங்கே ஒரு மனுஷன் பேதுரு கொஞ்சம் பேருக்கு சமாரியா பட்டணத்தில் போய் கைகளை வைத்த போது அபிஷேகம் பெற்றாங்க. அந்த வரம் எனக்கு வேணும்னு சொல்லி அங்கே ஒரு மாயவித்தைக்காரன் வந்து பணத்தை கொடுத்து வாங்க பார்த்தான். அவனை பேதுரு சபித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சாரலை குறித்து சில காரியங்களை வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். சாராள் நகைத்தாள். 12-15 ஆண்டவர் பாம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமுக்கு நல்ல பதார்த்தங்களை செய்து ஆபிரகாம் அந்த 3 பேர் புருஷர்களுக்கும் நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சு வைக்கிறான். கடைசியாக மனைவியாகிய சாராளுக்கு இந்த உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெறுவாள் என்று தேவன் சொன்னார். தேவன் சொன்னபோது சாராள் நகைத்தான். கூடாரத்துக்குள்ள சாராள் நகைத்ததை கர்த்தர் கண்டுபிடிச்சார். சாராள் நகைக்கிறாள் என்று சொல்லி அவர் தேவன் காண்கிற தேவன் இல்லை, நான் நகைக்கிறேன்னு திருப்பி அவர் சொன்னார். இல்லை, நகைத்தா என்று சொன்னார். தேவனுக்கு முன்னாடி நம்ம எந்த பொய்யும் பேச முடியாது, மறைக்கவே முடியாது. ஆபக்குக்கு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா தீமை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன். தீமையை பார்க்கக்கூடாத ஒரு சுத்த கண்ணன். வெளிப்படுத்தல் 1:15 வாசிக்கும் போது உலக்கிலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். 14வது குறிப்பு, உலக்கிடத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாடுபட்டவர், ஊழியம் செஞ்சவர், சுவிசேஷ அறிவித்தவர், அநேகருக்காக முழங்கால் படிட்டு விண்ணப்பம் பண்ணினவர், நன்மை செய்கிறவரால் சுற்றி திரிந்தவர். அவருடைய பாதங்கள் உலக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதங்கள். 15வது குறிப்பு, வெளிப்படத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது 7 ஆவிகளை 7 நட்சத்திரங்களுடையவர். 7 ஆவிகள்.
அந்த 7 ஆவிகளை குறித்து ஆண்டவர் எவ்வளோ பூர்ணமான ஒரு தேவன். அவருடைய 7 ஆவிகளை குறித்து எங்கே வாசிக்கிறேன்னு சொன்னால், அந்த 7 ஆவிகள் என்ன எதை காட்டுகிறது? ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 7 ஆவிகள் ஞானத்தை அருளுமாவி, உணர்வை அருளுமாவி, ஆலோசனை அருளுமாவி, பெலனை அருளுமாவி, அறிவை அருளுமாவி, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளுமாவி, அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்து சிறுசு மேலே 7 ஆவிகள் தங்கிருச்சு. 7 ஆவிகள் உடையவர். ஞானம், உணர்வு, ஆலோசனை, பெலன், அறிவு, அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர். இத்தனை ஆவிகளும் இயேசு மேல் இருந்தனால அவர் பூரணமான தேவகுமாரன். இத்தனை ஆவியும் அவர் மேல் இருந்தது. கர்த்தருடைய ஆவியான மேல் என் மேல் இருக்கிறாண்டு இயேசு எவ்வளோ வாசிக்கணும்? 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும். அப்போ தேவனுடைய ஆவியை முழுமையாக பெற்றவர். தேவனுடைய தெய்வத்துவம் அனைத்தும் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் இருந்தது. ஆகினால நன்மை செய்வார் சுற்றி இருந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று 15 காரியங்களே உங்களுக்கு சொன்னேன். இந்த 15 விதங்களிலே ஆண்டவராகிய இயேசுவை நாம் அறிய வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அறியணும். பவுல் உயிர்த்தெழுந்த வல்லமை அறியணும். உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படிப்பட்டது? ரோமர் 8:11 வாசிக்கும் போது, அன்றி கிறிஸ்துவை மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமாக்கிறபடினால், கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சுன்னா, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவி இருந்துச்சு. அதை நம்ம அறியணும். உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்னது? எதுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார்? இந்த மண்ணான சரீரத்தில் எதுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார்? நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியை அந்த ஆலோசனை பெற்று அவர் நீதி கொடுத்து, நியாய தீர்ப்பை கொடுத்து, பாவத்தை கொடுத்து கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கண்டித்து உணர்த்தப்படுகிற உணர்த்துகிற ஆவியானவருக்கு செவி கொடுத்து ஒப்பு கொடுத்து ஆவியில் பலப்பட்டு, உள்ள ஆள் மனுஷன் பலப்பட்டு குறைகள் குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றரிச்சு சாம்பலாக்கி 2 Corinthians 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல ஆவியாக்க தேவனால்தான் இந்த கண்ணாடியிலே நம்ம காண்கிறோம். அந்த கண்ணாடியில் இப்போது இயேசுவை கண்ணாடியில் வசனமாகி கண்ணாடி வழியாக இயேசுவை காண்கிறோம். அந்த ஆவியாக இருக்கிற தேவனால்தாமே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். யாரை போல? இயேசுவை போல மறுரூபப்படும். அப்போ மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர் தான் உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ளவர். அப்படி உயிர்த்தெழுதல் வல்லமை எப்படி வேலை செய்யுது? 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 40-48 வாசிக்கும்போது, உயிர்த்தெழுதலின் வல்லமையுடைய வேலை என்ன? இந்த பூமிக்குரியது எப்படி கர்த்தர் மாத்துறாருன்னா, வானத்துக்குரிய மேனியா மாத்துறார். பூமிக்குரிய சரீரத்தை வானத்துக்குரிய சரீரமாக மாற்றுகிறார். அழிவுள்ள சரீரத்தை அழிவில்லாமையை அழிவுள்ளது அழிவில்லாத தரித்து கொள்ளும். கனமீனமானது கனமுள்ளதாக எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சுவாபம் உள்ளதாய் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரமாக மாறும். மண்ணான சாயற்படி மாறும், விண்ணவரின் சாயலாய் மாறும். சாவுக்கு எதுவான சரீரமாய் விதைக்கப்படும், சாவாமையுடைய தரத்துக்கு 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 3:21 வாசிக்கும் போது, அற்ப சரீரத்தை கர்த்தர் மையமில்லை சரீரம், அற்பமான சரீரம் எழுதுறது. பவுல் கொரிந்தியரில் எழுதும்போது, பூமிக்குரிய சரீரம், அழிவுள்ள சரீரம், கனவீனமான சரீரம்,
பலவீனமான சரீரம், ஜென்ம சுவாபமான சரீரம், மண்ணான சரீரம், சாவுக்கு எதுவான சரீரம். 7 காரியம் எழுதுகிறார். அதே பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 3:21 அற்பமான சரீரம். இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறா, மகிமையுள்ளதாய் மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். அந்த 10 கட்டளை, மோசே கொடுத்த கட்டளைகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்க செய்ய முடியல, நிறைவேற்ற முடியலை. ஆகினால அந்த நிறைவேற்றி அவரால் நிறைவேற்ற முடியாத பிரமாணத்தை நிறைவேற்றுவதான், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுதான் வந்தேன் இயேசு சொல்லி அந்த 10 கட்டளை நிறைவேற்றினார். மற்ற சடங்காச்சாரங்களுக்கு அடுத்த காரியங்களை, பண்டிகைகள், ஆசரிக்க வேண்டியதான சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த பலிகளை குறிய சடங்காச்சாரங்கள், பாரம்பரியத்தில் வந்த சடங்காச்சாரங்கள், கல்லெறிந்து கொல்லப்படுவது, பல்லுக்கு பல்லு, கண்ணு கண்ணு, இந்த பழிவாங்கிற பிரமாணம் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் இயேசு தான் சரீரத்தில் அதனுடைய தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சடங்காச்சாரங்கள் கிடையாது, பாரம்பரியங்கள் கிடையாது. ஆனால் 10 கட்டளை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் சரிசமமாக இருக்குது. அது நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு பூமியில் வந்து இந்த 10 கட்டளைப்படி வாழ்ந்து காட்டி நன்மை செய்கிறவாறு சுற்றி இருந்ததுனால அவருக்குள்ள பரிசுத்தமுள்ள ஒரு ஆவி இருந்துச்சு. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பரிசுத்தமுள்ள ஆவினாலே அவர் மரித்தோழ்ந்து உயிர் எழுந்தபடினா அந்த பரிசுத்தமுள்ள ஆவினாலே தேவகுமாரன் என்று பலமாக ரூபிக்கப்பட்டார் என்று ரோமர் 1:1-3 வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தவான் எப்போ பலமாக நிரூபிக்கப்படுறான்னா உயிர்த்தெழுதல பங்கு கொள்ளும்போது. ஆகினால்தான் நமக்கு எத்தனை சோதனை வந்தாலும் பாவத்தின் மூலமாக, உலகத்தின் மூலமாக, சாத்தானின் மூலமாக எவ்வளவு சோதனை வந்தால் என் சோதனைக்கு விட்டு கொடுக்காம ஜாக்கிரதையாக அது மனசுக்குள்ளேயே சத்ருவை ஏற்றி ஏன் போராடுறேன்னு சொன்னால் எனக்குள்ள வாசம் பண்ணுற ஆவி ஒரு பரிசுத்தமுள்ள ஆவி, பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இருக்கிறார். நான் ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அந்த ஆவி தான் இயேசு உயிரோடு எழுப்பிச்சு என்பதை பவுல் கண்டுபிடிச்சார். அதனால்தான் மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவன சமாதானமும். மாம்சத்தின்படி பிழைக்கிறவன்ல ஆவின்படி பிழைக்கிறவன் தான் ஜெயம் எடுக்க முடியும். இயேசு ஆவியிலே நடந்தார், ஆவியிலே ஜெயித்தார், ஆவியிலே அங்கே சிலுவை அறையப்பட்டார். ஆவியிலே போராடி 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 கடைசியில் ஆவியில் அவர் ஜெயம் எடுத்தது. நான் மாம்சத்தின்படி இயேசு நடக்கவில்லை. அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் கூட தன்னை தாழ்த்தி தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவராய் மாறினது போல நானும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாய் மாற வேண்டும் என்று அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிய வேண்டும். முதலாவது இயேசுவை அறியணும், 2வது அவருடைய உயிர்த்தெழுதலை அறியணும், 3வது பவுல் சொல்றாரு, 3வது அவருடைய பாடுகளை நான் அறிய வேண்டும். எதற்காக எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்றாருன்னு சொன்னால் அவருடைய பாடுகளிலே ஐக்கியம் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஒருவன் இந்த உலகத்தில் தயவு செய்து இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் கர்த்தர் மன்னிப்பார்னு சில பாவங்களை சொல்லி உலகத்தை சொல்லி நம்முடைய மனசை ஏமாற்றுவாங்க. அதில் இங்கே உஷாராங்க. சில பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்ட பிறகு ஒரு தேவன் தந்த ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தில் நாம் கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பார். நீங்களே இந்த ஆலயம், இது பரிசுத்தமுள்ள இருக்கிறது. ஆகினால்தான் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக வேண்டுதான். எத்தனை பேர் நம்மளை சோதிக்க வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், பொத்திபார்மனை போல ஆக்க வந்தாலும் கூட நாம் ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால்
அந்த உயிர்த்தலை அறிஞ்சிட்டோன்னு சொன்னால், உயிர்த்தலுக்கு பங்குள்ளவனை மாற வேண்டும் சொன்னால், நம்மளால் எந்த பாவத்தையும் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது. ரத்த சாட்சி ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்தை ஏற்று நிற்கிறவர்களாக மாறுவோம். சோதனை வராதுன்னு சொல்ல, சோதனை வரும். சத்துரு நம்மை சோதிப்பான், பிசாசு கூட சோதிப்பான், மனுஷன் நம்மை சோதிப்பாங்க. ஆனால் உயிர்த்ததில் பங்குள்ளவனை மாற வேண்டும் என்று நீ நினைப்பாயானால், கட்டாயம் அந்த 10 கட்டளைக்கு முன்பதாக நீ முழங்கால் படிட்டு அழுது, ஆண்டவரே இயேசு நிறைவேற்றின 10 கட்டளையாவது மற்ற சடங்காச்சாரங்களையெல்லாம் சிலுவையில் அடித்து காலி பண்ணிட்டார். அது நமக்கு ஆடு வெட்டு, மாடு வெட்டு, புறா வெட்டு இதெல்லாம் கிடையாது. ஒரேபடினாலே நாம் பாவ மன்னிப்பாகி மீட்பை இலவசமாக பெற்றுக்கிறோம். தேவனுடைய ஈவு, இது மனுஷன் உண்டானதில்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபை உள்ள ஈவு. ஆகினால தேவன் கொடுத்ததான கிருபையுள்ள ஆவியை நிதிக்காதபடிக்கு, மனுஷகுமாரை காலில் கீழே போட்டு மிதித்து அவமானப்படுத்தாதபடிக்கு, அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை அறியணும்னா சில காரியங்களை இது வேண்டாம், இது செய்யக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லுவாரன்னா, அதில் நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா தைரியமாக சொல்லலாம், நீங்கள் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக மாற முடியும். 3வது, அவருடைய பாடுகளில் உள்ள ஐக்கியத்தை அறியணும். பாடுகளில் உள்ள ஐக்கியத்தை எப்படி அறியணும் அப்படின்னு சொன்னால், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, பேதுரு அப்போஸ்தலன் தெளிவாக எழுதுகிறாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2, பாடுபட வேண்டும். சரி, 2 பேர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்படிக்கு கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு ஓய்னோம் அப்படின்னா பாடுபடணும். என்ன பாடுபடணும்? 10 மூட்டை அரிசி தூக்கணுமா? இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. பாடுபடுறதுனா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு, பலத்த சத்தத்தோடு, கண்ணீரோடு இயேசு விண்ணப்பம் பண்ணினார். எப்போ 5-7ஆம் வசனம் வாசிக்கும் போது, மரணத்தின் தப்பு வைக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும். ஏதாவது ஒரு பாவம் உங்களை சோதிக்குது, ஒரு ஆசை உங்களை சோதிக்குது, ஒரு இச்சை உங்களை சோதிக்குது, பிசாசு மெதுவாக தள்ளலான்னு பார்க்குறான்னா உங்கள் ஜெபத்தை 10 மடங்கு கூட்டிடணும். வைராக்கியமாகணும், ஆவியில் அனல் கொள்ளணும். வைராக்கியம் உண்டாகி ஒரு இரவு கண்ணு முழிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு யாக்கோபு ஒரு ராத்திரி முழுசாக கண்ணு முழிச்சதுனால தான் ஏசாவை சந்திக்க தைரியமாக போனான். தன்னை வெட்ட வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை தொற்றிருக்கார், என் பேரை இஸ்ரவேல் மாற்றிருக்கார். ஒரு பாடுபடுகிற சிந்தை யாக்கோபு கர்த்தர் கொடுத்தார். 20 வருஷம் ஜாலியாக நடந்தான், இஷ்டத்துக்கு நடந்தான். 2 மனைவி கட்டினான், 2 மருமானியாட்டிகள், 12 பிள்ளைகளை பெற்றான். இவர் லாஸ்டாக வரும்போது பாடுபட்டாளுடைய அங்கேருந்து முதல் கத்தரை சந்திக்கும் போது ஜாலியாக படுத்தான், கல் தலைக்கி வச்சு படுத்தான். கத்தரை அவனுக்கு வெளிப்படுத்தினார். 2வது வரும்போது கத்தர் டைரெக்டாக அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவன் நைட்டு உட்காந்து தன் மனைவி பிள்ளைகளை அந்த பக்கம் யாபோக்கு நதிக்கரைக்கு அப்புறம் அனுப்பிட்ட பிறகு ராத்திரிலாம் உட்காந்து ஜெபிக்கிறான். 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 5 மணிக்கு விடியது வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கான். இன்றைக்கி 10-20 பேரை வச்சு ஒரு முழு இரவு ஜெபம் நடத்தினா ஐயோ எங்களுக்கெல்லாம் பாடுபட முடியாது. எத்தனை மணிக்கு புது வருஷம் கூட்ட முடியும்? எத்தனை மணிக்கு ஆல்நைட் ப்ரேயர் தான் பேர்.
ஆனால் ஆஃப் நைட் 12 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு 12:30 மணிக்கு முடிச்சுட்டு இது அமாவாசை ஜபம், இது ஆல்நைட் ப்ரேயர். அது ஆல்நைட் ப்ரேயர் கிடையாது. ஆல்நைட் ப்ரேயர்னால் குறைஞ்சது 9 மணி நேரம் ஜபம் பண்ணணும், 9 ஹவர்ஸ் ஜபிக்கணும். ஆல்நைட் ப்ரேயர்னால் ஒவ்வொரு குறிப்புக்கு முன்னாடி வச்சு அதுக்கு வசனத்தை வச்சு அப்படியே வைராக்கியமாக போராடணும். எனக்கு அது விசுவாசிகள் ஆயத்தமாக இல்லை. எனக்கு ஒரு சோதனை வந்தாலும், எனக்கு ஒரு போராட்டம் வந்தாலும், எனக்கு ஒரு நிந்தை வந்தாலும், எனக்கு ஒரு அவமானம் வந்தாலும் யாரோடையும் சண்டைக்கு போட மாட்டேன். இப்போ சண்டைக்கு நான் போக மாட்டேன். யார் மேலேயும் கசப்பு வச்சுக்க மாட்டேன், யார் மேலேயும் கோபம் வச்சுக்க மாட்டேன், யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டேன், யாரையும் தாண்டி முன்னேறணும்னு ஆசைப்பட மாட்டேன். அமைதியில் தேவ சமூகத்தில் உட்காந்துருவேன். ராத்திரி முழுசும் கண்ணீர் வடிப்பேன், ராத்திரி முழுசும் பாடுபடுவேன். சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எச்சு முடங்க மாட்டேன், காப்பி குடிக்க மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன். அழுவேன் 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 அழுவேன். எப்படியாவது இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த பாவத்தை நிச்சயம் வந்துச்சுன்னா எப்படி ஜெயிக்கணுன்றதுக்கு முயற்சி எடுத்து போராடி ராத்திரி 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 ஃபுல்லாக அழுது 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 அடுத்த நாள் நல்ல ஒரு ஜெயம், மனதளவில் ஜெயம், கண்ணில் ஜெயம், வாயில ஜெயம், காதில் ஜெயம் கிடைக்கும். அவருடைய பாடுகளில் நீ பங்குள்ளவனாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனால, இரவுலாம் கண் விழித்து ஜெபித்ததுனால, ஒரு சமாரி ஸ்திரீக்கிட்ட போய் நல்லா ஃப்ரீயாக பேசினார். எத்தனையோ பாவம் செய்தவளாக இருந்தாலும் அவருடைய பாவம் இவரை மேற்கொள்ள முடியல, இவருடைய பரிசுத்தம் அவளை மேற்கொண்டது. அவள் பயங்கரமாக ராத்திரி ஃபுல்லாக ஜெபிச்சதுனால ஒரு பாவிய ஸ்திரீ வந்து நல்லது மணி தயாரித்து எடுத்து ஏசு சாமியுடைய காலில் பூசும்போது அந்த அவருடைய பாவம், இவரை வாலிபு பெண்ணுடைய பாவம் வாலிபு மனுஷனுடைய உடம்புல கைப்பட்டு தொட்டு பூசி மொழுவி தலைமைன்னா தொலைச்சாலும் கூட அந்த வாலிப வயசில் இருக்க அந்த பெண்ணுடைய பாவத்தின் அக்கிரமத்துடைய கரைகள் இயேசு சாமியுடைய சரீரத்தில் அது டிஸ்டர்ப் பண்ண காரணம் அவர் தேவகுமாரன், அவரே வார்த்தை, அவரே இரவெல்லாம் போய் என்ன செய்யறன்னா அடுத்த நாள் பகலில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், பிசாசு சந்திப்பானா, மனுஷன் சந்திப்பானா, என்ன போகிறான் எல்லாம் முன்னாடி ஆவியானவர்கிட்ட கேட்டு நைட்டு நாள் ஃபுல்லாக எக்விப்டாக நல்லா அதுக்காக தன்னை தயார்படுத்திட்டு ஆயத்தமாக வந்ததுனால இரவெல்லாம் பாடுபட்ட அவரை பாவமோ பிசாசமோ மாம்சமோ ஆசைகளோ இச்சைகளையோ ஒன்றும் அவரை மேற்கொள்ள முடியல. அப்போது பாடுபடுகிறவனுக்கு தான் ஜெயம், சிங்காசனம். இயேசுவோடு பாடு பண்ணும், ஊழியம் செய்வதில் பாடு பண்ணும், செபிப்பதில் பாடு பண்ணும், ஊழியம் செய்வதில் பாடு. சின்ன ஊழியம் தான், சின்ன ஊழியமாக இருக்கணும். பாய் போடுற ஊழியமாக இருக்கட்டும், கடைக்கு போயிட்டு வர்ற ஊழியமாக இருக்கட்டும், பசங்க பண்ணுற ஊழியமாக இருக்கட்டும், ஜெபம் நடத்துகிற ஊழியமாக இருக்கட்டும், சின்ன ஊழியம். எந்த ஊழியத்தை கத்தரை கொடுத்தாலும் அதில் பாடுபடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பாடுபடுகிற சிந்தை இருந்தால் தான் முறுமுறுக்காமல் ஊழி நல்லா செய்ய முடியும். முறுமுறுத்துட்டா இருக்கிற கிருபை அபிஷேகம் நம்ம விட்டு போய்விடும். அதனால் பவுல் கண்டுபிடிக்கிறார் இயேசுடைய பாடுகளுடைய ஏன் அப்படி பாடுபட்டார், அவருடைய ரகசியம் என்ன? உயிர் தேர்ந்த வல்லமைகளை பங்கெடுக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், பிசாசு ஜெயிக்கணும், சிலுவையை சகிக்கணும், மேற்கொள்ளணும், அவமானத்தை சகிக்கணும், நிந்தைகளை சகிக்கணும், போராட்டங்களை சகிக்கணும். செய்யாத சொல்லுவாங்க, சொல்லாத சொல்லுவாங்க, எதேச்சியாக தான் சொல்லியிருப்போம், அதை வேணுன்னே சொன்னான்னு சொல்லுவாங்க. பல உபத்திரம் ஊழியத்துலேயும் உண்டு, விசுவாசிகள் ஊழியக்காரில் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆண்டவரே என்னை குறித்து உடைய புத்தக சொல்லில் ஆல்ரெடி எழுதியிருக்குது, எவரே 10:5-6 எழுதியிருக்கிறது. ஆகவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். கல்வாரி சிலுவையில் போகும்போது அங்கே கெத்செமனில் ஜெபிக்கிற பிதாவே, ஆண்டவர் இந்த மாத்திரம் நீங்கள் கொடுமானா நீங்கள் படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்த பாடுகளுக்கு தானே அவர் சிலுவையில் ஜெயிக்க வேண்டிய பாதி 75% ஜெயத்தை, 3/4 ஜெயத்தை கெத்செமனிலேயே ஜெயிச்சிட்டார். மனதை சிந்தியை ஒப்பு கொடுத்துட்டார், சித்தத்தை ஒப்பு கொடுத்துட்டார். இனி ஜான் போனா முடம் போனான்னு அவனுக்கு என்ன ஏறி மிதிச்சாலும் பரவாயில்ல, அங்கே கெத்செமனிலேயே அவருக்கு ஜெயம். அந்த ஜெபத்தினால அந்த பாடுபட்டு அவன் மோகப்புற உழுது
வேர்வை ரத்தமாய் வாடுற அளவுக்கு பாடுபட்டதுனால அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. பவுல் சொல்ற கொலோசியர் 1:24 சொல்லும்போது, இயேசுடைய மாம்சத்தில் பாடுபட்ட பாடுகளில் மிச்ச மீதி ஏதாவது எனக்கு கிடைக்குமானா அந்த குறைவை கூட அவரோட அதிகமாக கொஞ்சம் பாடுபடணும்னு நினைக்கிறேன். அந்த குறைவை கூட என் சரீரத்தில் நான் சபைக்காக நான் சுமக்க விரும்புகிறேன் என்று அழகாக சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதார். நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடுபடுகிற சிந்தை. எந்த காரியத்தை யார் சொன்னாலும் மனைவிட்டே யோசனை பண்ணிட்டே மனசுக்குள்ள கேள்வி கேட்டே செய்யக்கூடாது. அது நல்லதல்ல. யாரையும் நம்ம தலை தட்டவும் போகக்கூடாது. அவனுக்கு மட்டும் நல்ல உயர்ந்த இடம் கொடுத்துக்கிறாங்களே, என்ன ஒரு ஓரமாக வச்சுட்டாங்களே நினைக்கக்கூடாது. என்ன ஓரம் கட்டுறாங்களே நான் யூஸும் த்ரோவா நினைக்கவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, இயேசுக்கே அந்த பாடு. இயேசுவே யூஸும் த்ரோ மாதிரி பண்ணாங்க. எல்லாம் அற்புத நன்மைகளும் பெற்ற பிறகு தூக்கி எறிஞ்சாங்க. ஏன் தூக்கி எறியக்கூடாது? தூக்கி எறிஞ்சா நான் குறைஞ்சா போயிடுறோம். ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. எபேசியர் 4:12 வாசிக்கும் போது அவர் நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறார். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினதான அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் ஏன் சபையில் ஏற்படுத்தணும்னா அவங்களோட கூட சேர்ந்து நம்ம ஐக்கியமாய் நடந்தா அவளோடு சீர்பொருந்த பண்ணது மட்டுமல்ல, அப்படி ஐக்கியமாக இருந்து நம்மளுடைய ஊழியத்தை கரெக்டாக செய்வோமானா நமக்கு கையில் கர்த்தர் கொடுத்த சபையை கூட தேவன் என்ன செய்வார்னா பரலோகத்துக்கு போவதற்கு, முழுமையான மனுஷனை மாற்றுவதற்கு, கிறிஸ்து நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ணமான புருஷனாக சபையை மனவாட்டியை மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒருவருக்கு ஒருவர் நம் கீழ்ப்படியாமல் போனால் சீர்பொருந்தும் வேலையை கர்த்தர் செய்ய முடியாது. பாடுகளிலே நமக்கு ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, விட்டு கொடுத்துட்டு போ. நீயே மேலே இருப்பா, நான் செகண்ட்லேயே இருக்கிறேன். நீ ஃபர்ஸ்டில் இரு, நான் செகண்டில் இருக்கேன். லாஸ்டில் இருக்கிறேன், பரவாயில்ல. ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லையே, ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. ஒன்றும் கொண்டு வரும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. விட்டு கொடு, போன போது அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம், அவங்க முன்னேறட்டும். நான் சும்மா உட்காந்து சோத்திரம் பண்ணுறேன். அப்படி சிம்பிளாக இருக்க பழகிட்டீங்கன்னா உங்கள் மனசில் கசப்பு வராது, கோபம் வராது. என்ன வந்தாலும் ஜாலியாக இருக்க பழகிக்கொள்ளலாம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. நமக்குள்ள பாடுகளின் சிந்தை இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள், அவர் அப்படி இவர் அப்படிலாம் பேச மாட்டோம். நானும் இயேசுவும் அவரை அறியணும், அவருடைய உயிர்த்த வல்லமை அறியணும், அவருடைய பாடுகள் அறியணும். இது மூன்றது சரியாக அறிஞ்சு கொண்டா, சரீரத்தில் பாடுபட்டா, அவரோடு கூட பாடுகளை படுவோமானால் அவரோடு கூட நாம் மகிமையை அடைவோம். அவரோடு பாடுபடுகிறவனுக்கு தான் கர்த்தர், பாடுபட்டவருக்கு தான் அவர் சிங்காசனம் கொடுப்பார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் பாடுபட்டு பாவத்தையும் பிசாசியும் மரணத்தையும் அசுத்தங்களையும் போராடி 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 வைராக்கியமாக செவத்தை போராடி பாடுபட்டு ஜெயிக்கிறவனுக்கு ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரபடி அவனுக்கு அருள் செய்வேன். பாடுபடுகிற சிந்தை தான் தாழ்மையை நம்ம கற்றுக் கொடுக்கும். பாடுபடுகிற சிந்தை தான் மற்றவர்கள் குறித்து குறை பேசாமல் இருக்க உதவி செய்யும். பாடுபடுகிற சிந்தை தான் பாவத்தை மாம்சத்தை ஜெயிக்க உதவி செய்யும். இயேசு பாடுபட்டார், நானும் அந்த பாடுகளில் பங்காளியாக இருக்க வேண்டும். அவரோடு கூட பங்காளியாக இருக்க முடியாது. அடைக்கப்பட்டேன். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மாத்தாலும் போய் சமைக்கணும், சாப்பிடணும், செய்யணும், அதில் இருக்கா. ஆனால் மரியாள் குட்டி போட்டு உட்கார்ந்து ஏசாமி சொல்லிக் கொடுக்கறது கவனிக்கணும், மணிக்கணக்காக கவனிக்கணும். பாடுபடுகிற சிந்தை. ஒரு தடவை ஆந்திரா ஐபி சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி கூப்பிட்டாங்க. அப்படி போகும்போது அவங்க அந்த பாஸ்டர் கிட்டத்தட்ட 49 வருஷம் ஊழி செஞ்சவர். ரொம்ப ரொம்ப அனுபவம் உள்ளவர். 2013 வருஷம்
அப்போவே ஒரு 49 வருஷம் போகலார் கூப்பிட்டாரு. அவர் சொன்னார், இந்த மாதிரி பாஸ்டர் எங்கள் சபையில் 4 நாள் பிரசங்கம் பண்ணணும். வியாழக்கிழமை காலையில் சாயந்தரம், வெள்ளிக்கிழமை காலையில் சாயந்தரம், சனிக்கிழமை காலையில் சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாயந்தரம் ஜனங்களுக்கு பிரயோஜனமானதை போதிக்கணும். காலையில் 4 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம், அப்படி 4 நாள் இப்போ 28 மணி நேரம் போதிக்கணும். மொத்தம் ஒரு நிமிஷம் குறைவாக எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் போனால் பரவாயில்ல போதிக்கணும்னு சொன்னார். நாங்கள் போயிருந்தேன். எனக்கு முந்தின வருஷம் ஒரு பாஸ்டர் போயிருந்தார், அவர் சரியாக பேசுகிறார். அதுக்கு முந்தின வருஷம் ஒரு பாஸ்டர் சென்னையிலேருந்து போயிருந்தார், அவரும் சரியாக பேசலை. ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல. மொட்டத்தரைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ நீங்கள் பேச முடியுமா என்று கேட்டார். என்ன சப்ஜெக்ட் பேச போகிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுக்க விரும்புகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை ஆவியான எப்படி நடத்துகிற அப்படி பேசுங்கன்னு சொன்னேன். காலையில் 9 மணிக்கு கையில் மைக் கொடுப்பாங்க, 8 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும். 9 மணிக்கு கையில் மைக் கொடுத்தா 1 மணிக்கு பேசணும். மத்தியானம் 1 மணிக்கு பேசி முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு கூட்டம் ஆரம்பித்து 6 மணிக்கு கையில் கொடுப்பாங்க, 9 மணிக்கு பேசணும். கர்த்தருடைய கிருபையினால் முதல் நாள் பிரசங்கத்தை ஆசீர்வதிச்சார், 2வது நாள் பிரசங்கத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிச்சார், 3வது நாள் பிரசங்கத்தை அதிகமாக ஆசீர்வதிச்சார். 4வது நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, பாதி வேலையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியான பலமாக ஊற்றப்பட்டபடினால நைட்டு 9 மணிக்கு பிரசங்கத்தை முடித்த பிறகு ஆவியான ஊற்றப்பட்ட பிறகு நைட்டு 12 வரைக்கும் ஜனங்க ஆவி நிரம்பி, அதுக்கப்புறம் விடிய 8 மணிக்கு ஒவ்வொருத்தர் தலைமையில கை வச்சு இந்த 2000 பேருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. பாடுபடணும். சாப்பாடு கொடுப்பாங்களா, வாழைப்பழம் வருமா, பஜ்ஜி வருமா, பிஸ்கட் வருமா, அதெல்லாம் தேவையே இல்லை. மாடுபடணும், புல்பிட்டில் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தை பவுலுக்கு இருந்ததுனால தான் பிலிப்பி பட்டணத்தில் இருக்க ஜெயிலில் இருக்கும்போது கொலோசியர் நிருபம் எழுதுகிறார், எபேசியர் நிருபம் எழுதுகிறார், கலாத்தியர் நிருபம் எழுதுகிறார், உட்காந்து எழுதுகிறார். நிற்கக்கூடிய உரையத்தில் நின்னபடியே, சேர் இல்லை, டேபிள் இல்லை, லைட் இல்லை, மேலே சாப்பாடு கொடுக்குறதுக்கு வலை இருக்கும், அந்த வலையில் வரக்கூடியதான அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் எழுதுறார். நாம் இன்றைக்கி நல்ல லைட்டு வச்சு டேபிள் வச்சுருக்கோம், ஒரு பைபிள் எடுத்து படிக்க முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நான் சொல்கிறேன், பாடுபடுகிற சிந்தை இருக்கிறவங்க வேதம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஊழி செய்வாங்க. இயேசுடைய பாடுகளில் நீ பங்குள்ளவனாய் மாற வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலையும் பங்குள்ளவனாய் மாற வேண்டும். அதை பங்குள்ளவனாய் மாற வேண்டுமானால் இயேசு யார் என்பதை அறிய வேண்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. அறிவின் பகுதியை கர்த்தர் அறிந்து கொள்ளுதல் என்ற பகுதியை நாம் படித்தோம். கெட்ட காரியங்களை அறிய போகக்கூடாது, நல்லவரை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பக்கத்தை உதவி செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆவி என்கிற பகுதியில் ஆண்டவரே முதல் பகுதி சிந்தையை படித்தோம், 2வது பகுதி சித்தம் என்கிற பகுதியை படித்தோம், 3வது பகுதி அறிந்து கொள்ளுதல் என்கிற பகுதியை படித்தோம். படித்த இந்த காரியங்களே ஆண்டவரே கெட்ட அறிவு இருக்குது, நல்ல அறிவு இருக்குது. மனுஷனுடைய ஆவி ஏகமாய் கெட்டு போனதுனால அறிவு என்ற பகுதியும் கெட்டு போச்சு. தவறான அறிவுகள், உலக அறிவு, மாம்சத்தை கேட்ட அறிவுகள், ஆசை இச்சைகளுக்கு அறிவுகளை சிலுவையிலே அறைந்து விட்டு கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே என்ற களத்தில் 4:5:24 வாசிக்கிறபடி சிலுவையில் அறைந்து விட்டு உண்டான மெய்தேவனாகி அன்பின குமாரனான இயேசு அறிவித நித்திய ஜீவன் பரிசுத்த அறிவே என்று வாசிக்கிற வசனத்தின்படி முதலாவது உம்மையும் உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகள் எப்படிப்பட்டது என்று அறிந்து அந்த பாடுகளோடு ஐக்கியப்பட்டு கொள்வதற்கு அவருடைய பாடுகளை பற்றியதான அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நல்ல அறிவு, நல்ல ஆவி, நல்ல அறிவு எங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தருடைய வழிகளை கொண்டு போவதற்கு அது எங்களுக்கு உதவி செய்யப்படும். ஸ்தோத்திரம். எல்லா மையமே நாங்கள் உமக்கு கொடுக்குறோம்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.